நம்ம 350 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். தயிர், உப்பு, மஞ்சத்தூள் 3ம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஊறணும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வதக்கணும். நல்லா வதங்கி போடணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். 2 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே பிச்சு போட்டுக்கலாம். மிளகா வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 2 தக்காளி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதை இதில் சேர்க்குறேன். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் நம்மளோட சிக்கனை சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி போட்டு நல்லா இது திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு மிளகாவத்தலை பிச்சு இதில் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட போகிறோம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுற போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நடுவில் திறந்து கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும். நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா இந்த சிக்கன்லாம் பிஞ்சிட்டு வருது பாருங்க. இதுதான் நல்லா வெந்த கணக்கு. நம்ம சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் போட்டு அது சூடேறி இது பண்ணுறதுக்கு சூடேறின பிறகு 7 மினிட்ஸ் தான் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம சிக்கன் போட்டதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். 10-12 மினிட்ஸ் அப்படி. இப்போ நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறோம். நம்ம கொத்தமல்லியை மேலே தூவி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாயிடுச்சு.
நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதை கட் பண்ணோம்னா நல்லா கட் ஆகுது. அவ்வளோதான், ரெடி டு ஈட். சாப்பிட்லாமா?